இன்றைய காலகட்டத்துல நைட் ஷிஃப்ட் வேலைன்றது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆனா இந்த நைட் ஷிஃப்ட் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி செஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. இப்ப எல்லாருடைய மைண்ட் செட்டும் ஐடில வேலைக்கு போகணும் அப்படின்றதுதான். ஆனா ஐடி வேலை போகிறதுன்றது வெறும் டே ஷிஃப்ட்ல மட்டும் வேலை இருக்கானா கிடையாது. ஏன்னா அது நைட் ஷிஃப்ட்லயும் வேலை இருக்கும். அதையும் நம்ம ஏத்துக்கிட்டுதான் அந்த ஒரு சூழல்ல பழக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நைட் ஷிஃப்ட் போகிறப்ப டெய்லி நம்ம நைட்டு வேலை பார்த்துட்டு பகல்ல போய் தூங்குற மாதிரி இருக்கும். நைட்ல தூங்குற அளவுக்கு பகல்ல தூக்கம் வருமானு கேட்டா அதுக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நைட்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும், எந்த ஒரு சத்தமும் இருக்காது. அதனால நம்ம தூங்க பழகி இருப்போம். ஆனா திடீர்னு பகல்ல தூங்கணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது. அதனால நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறவங்க கண்டிப்பா 6ல இருந்து 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். அப்பதான் அது அவங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்ப பகல்ல தூக்கம் வரல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது வீடே பரபரப்பா இருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க அன்றைய வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. இவங்க தூங்க வரும்போது இவங்க தான் அவங்களுக்கான உடல் நலத்தை பாதுகாக்க அவங்க தான் முன்னேற்பாடுகள் பண்ணணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எங்க தூங்க போறாங்களோ அந்த அறைய ஃபுல்லா ஒரு பிளாக் கர்டன்ல மூடிட்டு எந்த ஒரு சத்தமும் இல்லாம ஒரு சின்ன ஒலி கூட அந்த ரூம்குள்ள வராத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்த களைப்புல அவங்க போய் படுத்தா கண்டிப்பா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் தூக்கத்தை நைட் ஷிஃப்ட் போறவங்களும் கடைபிடிக்கணும். அது அவங்க சரியா பண்ணணும் அப்படின்னு மருத்துவர்கள் கொடுக்கிற ஒரு ஆலோசனையா பார்க்கப்படுது. அதே மாதிரி நைட்ல வேலை பார்க்கும்போது தூக்கம் வராம இருக்க நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம காஃபி டீ குடிக்கிறதும் உடல் நலத்தை பாதிக்கும். அதனால அது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கணும். உப்பு சர்க்கரை இது எல்லாம் மிதமான அளவுல எடுத்துக்கணும். நைட் டைம்ல நமக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்காக குடிக்கிற இந்த காஃபி டீக்கு பதிலா சத்துள்ள பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும். தூக்கம் தான் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா லவங்கம் டீ, இஞ்சி டீ, துளசி டீ இந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டா தூக்கம் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வேலை செய்யற இடத்தையும் ரொம்ப வெளிச்சமா வச்சுக்கும் பொழுது பகல் மாதிரி ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால இரவுன்ற ஒரு எண்ணம் வராம பகல்ன்ற ஒரு எண்ணத்தோட அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுடைய ஒரு முதல் எதிரியா என்ன இருக்கும்னா மன அழுத்தம் தான். இந்த மன அழுத்தத்தினாலே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மன அழுத்தத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா தியானம் பண்ணணும். 30 நிமிடமாவது உடற்பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும். நமக்கு ஸ்கூல்ல இருந்தே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, விட்டமின் டி கிடைக்கணும்னா வெயில்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஸ்கூல்ல எல்லாம் கூட அசம்பிளி ஒண்ணு வைப்பாங்க. ஆனா இப்ப நம்ம வேலைக்கு போறதுனால, அதுவும் நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறதுனால அவங்க வீட்டுக்கு வந்த உடனே தூங்கறதுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா வெயில்ன்றது அவங்க மேல படாமலே போயிடும். இதனால ஒரு விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை அவங்க தவிர்க்கணும்னா 20 நிமிடமாவது வெயில் படணும் அவங்க மேல அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஒரு நாள்ல 2ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கணும். இதுதான் அவங்க உடம்ப ரொம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இரவு நேர வேலை பார்க்கறதுனால PCOS அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம உடம்புல ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டா கூட அதை கேர்லெஸ்ஸா விடாம அது என்னன்றத மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதை சரி செய்யறதுக்கான வேலையை பார்க்கணும். நம்ம இரவு நேரத்துல அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடல் பருமன், நீரிழிவு, ரத்த அழுத்தம் இதை எல்லாத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நைட் ஷிஃப்ட் பண்றவங்க ஒரு 30 நாள் நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 30 நாள் டே ஷிஃப்ட்டுக்கு மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா அது அவங்க உடல் நலத்தை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த 40 நாள் பண்ணாலே அதுக்கு அடாப்ட் ஆயிடும். அதே மாதிரிதான் ஒரு 30 நாள் நம்ம ஒரு சூழல்ல ஒரு உணவு பழக்க வழக்கம், ஒரு தூக்கம் எல்லாமே ஒரு 30 நாள் வரைக்கும் ஒரு மாதிரியும் அதை அப்படியே இன்னொரு 30 நாளுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம உடம்பு கண்டிப்பா ஏத்துக்காது. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்காடியன் ரிதம் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு உடனே நம்ம மூளையும் சரி உடலும் சரி அதை ஏத்துக்காது. அதனால டே ஷிஃப்ட்ல இருந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு மாறுறவங்களோ இல்லைன்னா நைட் ஷிஃப்ட்ல இருந்து டே ஷிஃப்ட் மாறினாலும் இடையில ஒரு 2ல இருந்து 3 நாளாவது ஓய்வு எடுக்கணும். அது ஓய்வு எடுத்துட்ட பிறகு அவங்க இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு மாறினா மட்டும்தான் அதை கொஞ்சமாவது அவங்க உடலும் மூளையும் எடுத்துக்கும். இதனால ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம தவிர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து சிஸ்டம்ல வேலை பார்க்கும்போது அது நம்ம உடலை ரொம்பவே சோர்வாக்கிடும். அதனால
1.5 to 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது எழுந்து ஒரு 5 நிமிஷம் சும்மா நடந்து வந்து உட்காரும் பொழுது அதுவே நம்ம மனசை புத்துணர்ச்சி ஆக்கும். மறுபடியும் அந்த வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வேலை செய்யறப்ப நைட் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வீட்டுல வந்தா வீட்லயும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க உறவுகளோட நம்ம இருந்து பேசுறதே சுத்தமா இல்லாம போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அதுவே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிடுறது, அவங்க கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பமும் சுமூகமா போகும். அதே மாதிரி நம்ம மன அழுத்தமும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறவங்க சரியான ஒரு உணவு பழக்கத்தையும் தூக்கமும் இல்லாம இருந்தா என்ன மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க சந்திக்க இருக்கும் அப்படின்னா டயபெட்டிஸ், டிப்ரெஷன், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், மென்டல் டிசார்டர், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மருத்துவருடைய ஆலோசனை பேர்ல அதை சரி செய்யறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். குடும்பங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அதுவே நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் வேலையும் நம்ம உடல் ஆரோக்கியத்தோட பழகிக்கலாம். மேலும் இது போன்ற ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.